குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சின்னத்திரை நடிகை சித்ரா 2020 டிசம்பரில் நசரத்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது கணவர் ஹேம்நாத் தான் கொலை செய்ததாக சித்ராவின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். சித்ராவின் குடும்பத்தினர் கொடுத்த புகாரில் தற்கொலைக்கு தூண்டியதாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டார். பின் ஹேம்நாத் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். வழக்கு திருவள்ளூர் மாவட்ட மகிழா கோர்ட்டில் 3.5 ஆண்டுகளாக நடந்து வந்தது. இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் 57 சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டது. விசாரணை அடிப்படையில் நீதிபதி ரேவதி இன்று தீர்ப்பு வழங்கினார். போதிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால் சித்ரா கணவர் ஹேம்நாத்தை வழக்கிலிருந்து விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஹேம்நாத் அவர்கள் மீது 498A மற்றும் 306 IPC பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது. திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தூண்டுதனால் தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் மேல்முறையீடு என்பது அவர்களுடைய பெற்றோர், அவங்க தகப்பனார் தான் அதில் சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர். அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார்.